முரசொலி 31/3/2025 தலையங்கம். காந்தி தேசமே இது நியாயமில்லையே. வெளி உலகத்துக்கு இந்தியாவின் பெயர் காந்தி தேசம். ஆனால் இங்கு காந்தி பெயரிலான திட்டத்திற்கு முறையாக நிதி வழங்குவது இல்லை. காந்தி பெயரிலான 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 4034 கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு தரவில்லை. இதனை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க மக்கள் திரள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று திமுக பொதுச் செயலாளர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் அறிவித்து இருந்தார்கள். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 2 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 1170 இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுள்ளது. பாதிக்கப்படும் ஏழை எளிய கிராமப்புற ஆண்கள் பெண்கள் அதிகம் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த மக்களின் உழைப்பைத்தான் ஒன்றிய பாஜக அரசு சுரண்டி கொண்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் இத்தனை இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருப்பது ஒன்றிய அரசின் செயல்பாடுகளுக்கு எதிரான மாபெரும் எழுச்சியை காட்டுகிறது. ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கான எந்த திட்டமும் இல்லை என்பதை கண்டித்து திமுக சார்பில் நாடு முழுவதும் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. அடுத்து ஒன்றிய அளவில் 1000 இடங்களுக்கு மேல் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளன. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறது என்பதை மக்கள் மன்றம் அறிந்து வருகிறது. திமுக ஆதரவுடன் அமைந்த பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வழங்கிய மகத்தான திட்டம் இது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டமானது 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. கோடிக்கணக்கான கிராமப்புற மக்களுக்கு 100 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைத்தது. ஏப்ரல் 2008இல் இந்த திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் என பெயர் மாற்றப்பட்டது. இன்று வரை கோடிக்கணக்கானவர்கள் வாழ்வாதாரத்தை இந்த திட்டம் உறுதி செய்து வருகிறது. கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டில் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பில் அதிகபட்சம் 100 நாட்கள் உடல் உழைப்பை வழங்கும் மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். 2014ஆம் ஆண்டு ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்துவது இல்லை. அதற்கான நிதியை தாமதமாகவே வழங்குகிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை விடுவிக்காமல் இருப்பதை சுட்டிக்காட்டி ஜனவரி 13ஆம் நாள் பிரதமருக்கு கடிதம் எழுதினார் முதலமைச்சர். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து வலியுறுத்தினார். திமுக உறுப்பினர்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இதனை எழுப்பினார்கள். ஆனாலும் பணம் வழங்கவில்லை பாஜக அரசு. ஒன்றிய அரசு வழங்காவிட்டாலும் 100 நாள் வேலை திட்டத்தில் மாநில அரசின் பங்களிப்புக்குரிய நிதியின் மூலம் ஊதியத்தை தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது. எனினும் ஒன்றிய அரசின் நிதி பங்களிப்பே இதில் முதன்மையானது என்பதால் உழைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு முழுமையான அளவில் ஊதியம் வழங்கிட இயலவில்லை. தமிழ்நாட்டைப் போலவே கேரளா, மேற்கு வங்கம் போன்ற பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுக்கும் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை கிடைக்கவில்லை என்ற முறையீடுகள் வைக்கப்பட்டுள்ளன என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்குரிய நிலுவைத் தொகையான 4034 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு உடனே விடுவிக்க வேண்டும் என்றும் 5 மாதங்களாக
இந்த தொகை விடுவிக்கப்படாமல் இருப்பதால் கிராமப்புற ஏழை தொழிலாளர்கள், குறிப்பாக பெண் தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ரூபாய் 4034 கோடி நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்று தினத்தந்தியில் போட வைக்கிறார்கள். அது உண்மையாக இருந்தால் 4034 கோடி விடுவியுங்கள் என்று நாம் ஏன் கேட்கப் போகிறோம்? 2021ஆம் ஆண்டு இதே போல நடந்தது. 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். உடனடியாக நிலுவைத் தொகையினை மாநிலத்திற்கு விடுவிக்க கோரி அதில் சொல்லியிருந்தார் முதலமைச்சர். 2021-2022ஆம் நிதியாண்டின் ஒன்றிய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கப்பட்ட ரூபாய் 3524.69 கோடியில் மொத்த தொகையையும் 15/9/2021 வரை தொழிலாளர்களின் கணக்கில் வரவு வைத்து முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதன் பிறகு இத்திட்டத்திற்கு நிதி ஏதும் விடுவிக்காத காரணத்தால் தான் 1/11/2021 அன்றுள்ளவாறு 1178.12 கோடி ரூபாய் அளவிற்கு ஊதியம் வழங்கப்படாமல் நிலுவையாக உள்ளது என்பதை அப்போது சொல்லியிருந்தார் முதலமைச்சர். உடனே ஒன்றிய அமைச்சர் எல். முருகன் அனைத்து நிதியையும் தந்துவிட்டோம், நிலுவை ஏதும் இல்லை என்று சொன்னார். சில நாட்களில்தான் 1336 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு விடுவித்தது. எல். முருகன் வாய்க்கு வந்ததை சொன்னார். அதை போலவே இப்போதும் ஊபியை விட அதிகம் கொடுக்கிறோம் என்று பரப்புகிறார்கள். இது போன்ற பொய்ச் செய்திகளை பரப்புவதை விடுத்து நிதியை விடுவிப்பதில் ஒன்றிய அரசு கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கு வேண்டப்பட்ட கார்ப்பரேட்டுகள் என்றால் பல லட்சம் கோடி ரூபாய் கடனை கூட ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்கிறீர்களே. வேகாத வெயிலில் உடலை வருத்தி வியர்வை சிந்தி உழைத்த ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க மட்டும் பணம் இல்லையா, மனம் இல்லையா என்று முதலமைச்சர் எழுப்பியுள்ள கேள்வியைத்தான் தமிழ்நாடு கேட்கிறது.